அத்தை, இது போதுமா பாருங்க. வீட்ல 50 பேருக்கு மட்டன் குழம்பு வைக்கணும், மட்டன் சுக்கா வைக்கணும். அதுக்கு இது பத்துமா? அதுதான். அப்புறம் என்ன கேள்வி? ஊராத்தையும் உரிச்சு வைமா, அப்பதான் காலையில எந்திரிச்சு அவசரப்பட வேண்டாம். ஐயய்ய, சும்மா வெங்காயம் தக்காளி அது இதுன்னு நீ முதல்ல சொல்லிட்டு இருந்தல, அந்த கதையை கண்டினியூ பண்ணு. என்ன கதடி? அதாம்மா, தீபாவளிக்கு நீ அப்பாவும் சினிமாக்கு போனீங்களே, அந்த கதைலாம் அம்பிட்டு தாண்டி. வழக்கம் போல உங்க அப்பா முன் சீட்ல உட்கார வச்சுட்டு காணாம போயிட்டாரு. ஓ, அப்ப உங்க ஆளு தலைமுறையா இதே வேலையை தான் பண்ணிட்டு இருக்கா. அப்படி நானும் அவங்களும் ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டருக்கு போனோமே, இந்த கதையை யோசிச்சா இப்ப வரைக்கும் எனக்கு கழுத்து வலிக்குது. வாங்க மாமா, ஏதாவது வேணுமா? மா கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுமா. என்ன தண்ணி மாமா? பச்சை தண்ணியா, சுடு தண்ணியா, இல்ல ஜில் தண்ணியா? அக்காவை பாத்தியா, தண்ணிலேயே எம்புட்டு ஆப்ஷன் குடுக்கறாங்கன்னு. மா எனக்கு பச்சை தண்ணி போதும். நான் எடுத்து தரேன். ஏய் ஏய் ஏய், இரு. பல வருஷமா அவனே தான் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருக்கான், இப்பவும் குடிப்பான். போய் வேலையை பாரு. சும்மா எல்லாத்துக்கும் அவனை அப்படி பழக்கி வைக்காத. டேய் போடா, போய் எடுத்து குடி. மா அண்ணா அண்ணா, இவ எடுத்து தராளா? இந்தா. ராஜன், நீங்க தீபாவளிக்கு படத்துக்குலாம் போயிருக்கீங்களா? எங்க வீட்ல இருந்த வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லா தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் நான் புது படம் பார்க்க போயிருக்கேன். அப்போ 2010வது வருஷம். அப்ப நான் 10வது படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ தீபாவளிக்கு மைனான ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு, அதுதான் கூட்டிட்டு போனாங்க. அக்கா இருங்க 2010ல நீங்க 10th படிச்சீங்களா? பார்த்தா உங்களுக்கு 30 வயசா? என்னடி சரவணனுக்கே அமுட்டாகலையே. 30? யாருக்கு 30? எனக்கு 30லாம் இல்ல. நீங்க தானக்கா 2010ல 10th படிச்சதா சொன்னீங்க. அப்படியா சொன்னேன்? அப்படி சொல்லல. நானு 2010ல 5வது படிச்சேன். அண்ணி 10வது படிச்சதா நீங்க தானே இப்ப சொன்னீங்க. இல்லையே, அப்படி நான் சொல்லையே. அப்ப நான் 5வது கூட இல்ல 6வது படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆமா. என்னடி எது சொல்லி உளறிக்கிட்டு இருக்க? எந்த வருஷம் என்ன படிச்சேன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா? அப்படி இல்லங்க அத்தை, அதுல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. 2 தீபாவளிக்கு படம் பார்க்க போனோமா, அதான் அதுல எந்த வருஷம் எதை பார்த்தேன்னு குழம்பிட்டேன்.